الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا وسيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا ومعلمنا ومؤدبنا محمد ابن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள் மீதும், அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும், மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனை வணங்கி தொழுது அவனை நெருங்கி அவனது அருளை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் இன்று மட்டுமல்லாமல் எப்போதும் நிலவ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து இஸ்லாத்தின் அந்த வாழ்த்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் உரையில முக்கியமான அரிதான சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளையும் அதிலே நமக்கு இருக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தொடர்ச்சியாக நாம் கேட்டு வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார்கள், அவர்களுடைய இஸ்லாம் எவ்வளவு அழகு பெற்றது, எவ்வளவு உறுதி பெற்றது, அதுபோக அவர் ஆட்சியிலே நியமிக்கப்பட்டும் கூட எவ்வளவு உலகப்பற்றவராக அவர் வாழ்ந்தார், மறுமையின் மீது அவருக்கு எவ்வளவு அளவிலா அந்த பிரியம் இருந்தது, இந்த உலகத்தின் மீது அவருக்கு எவ்வளவு ஆசை இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் நாம பார்த்தோம். அன்பிற்குரியவர்களே, மேற்கொண்டு இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொன்னா, சிரியாவிலிருந்து ஒரு தூதுக்குழு மதீனாவுக்கு வந்துச்சு. அவங்கள்ட்ட தான் ஏழைகளுடைய லிஸ்ட கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ அதுக்கு நேர்மாத்தமா என்ன நடக்குதுன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சிரியாவுக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க, ஹிம்ஸ் நகரத்துக்கு போறாங்க. அங்கே ஆட்சி எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மக்கள் எந்த அளவுக்கு அதிலே நிம்மதியாக சந்தோஷமாக எந்த வறுமையும் இல்லாமல், எந்த அநியாயமும் இல்லாமல், எந்த பாதிப்புகளும் இல்லாமல், எந்த உரிமை மீறலும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறாங்க. உண்மையிலே அன்பிற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலே அரசாங்கத்தை அமைச்சு ஒரு ஆட்சி கட்டளை ஏற்படுத்தி அதிலேயே அமர்ந்துகிட்டு ஆளை விட்டு பார்த்து வர சொல்லக்கூடிய ஒரு நபர் அல்ல. அப்படி செஞ்சாலும் அது தப்பு கிடையாது, அப்படித்தானே? அதுக்கான ஆளை நியமிச்சு நீங்க போய் பாருங்க, அது நடக்குதா இல்லையா என்று கண்காணித்தால் கூட அது தவறு இல்லை. ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி செய்யாம தானே என்ன செய்யறாங்க, போறாங்க. இதுல என்ன புரியுது? பொறுப்பின் மீது அவர்களுக்கு இருந்த அந்த சீரியஸ்னஸ் அது நமக்கு புரியுது. அது மட்டும் அல்லாமல் மக்களின் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த அக்கறை, அப்படித்தானே? ஒவ்வொரு குடிமக்களின் மீது ஒரு பெரிய அக்கறையை ஒரு தலைவர், ஒரு ஆட்சி தலைவர், வழிநடத்தக்கூடியவர் செலுத்தினால்தான் கண்டிப்பாக என்ன செய்வாரு, அதுல ஒரு அவராகவே தானா ஈடுபடுவார். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகமாகவே இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அந்த சிரியா நகரத்துக்கு போன பிறகு மக்களை எல்லாம் சந்திச்சு கேட்கிறாங்க, ஆட்சி எப்படி இருக்கு அப்படி. அப்ப மக்கள் எல்லோரும் ஆட்சியை பத்தி குறை சொல்லல பெருசா. ஆனா சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற அந்த சஹாபியை பற்றி ஒரு 4 குற்றச்சாட்டை வச்சாங்க. என்ன குற்றச்சாட்டு? 4 குற்றச்சாட்டை வச்சாங்க மக்கள். ஒவ்வொன்றும் சொன்னாங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, இவர் இரவில் எங்களை சந்திப்பதில்லை, இரவுல எங்களுக்கு நேரமே கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியணும்? இரவுல கூட அவங்க குடிமக்களுடைய விவகாரங்களை அறிந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்று கேட்கப்பட்டு வந்திருக்கு. அதனாலதான் மக்கள் என்ன செய்யறாங்க, அங்க குற்றச்சாட்டா வைக்கிறாங்க, இரவுல யாரையும் ஒரு சந்திக்கிறதே இல்லை, எங்களுக்கு நேரமே கொடுக்கறது இல்லை. அது எங்களுக்கு பெரிய ஒரு குறையாக தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்னன்னா, இவர் பகல்ல கூட அந்த காலை நேரத்தில் அதிசீக்கிரம் இவரை நாங்கள் பார்க்க முடிவதில்லை. ரொம்ப சூரியன் உதிச்சு ரொம்ப நேரம் ஆகிதான் இவர் என்ன செய்யறாரு, அந்த பொறுப்பு இடத்துக்கு வர்றாரு. அந்த அரசாங்கம் பண்ற இடம் இருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு இவர் வராரு. மக்களுடைய கோரிக்கைகளை கேட்கறதுக்காக இவர் வராரு. சீக்கிரமே நாங்க அவரை பார்க்கறது இல்லை அப்படின்னு 2வது குற்றச்சாட்டு வச்சாங்க. 3வது குற்றச்சாட்டு என்னன்னா, மாசத்துல ஒரு நாள் பகல்லையும் சரி இரவிலையும் சரி முழுமையா இவரை பார்க்கவே முடியறது இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாவே இவரை பார்க்க முடியறது இல்லை. மாசம் அவர் ஒரு நாள் நிறுத்திக்கிறாரு, இவர் மறைஞ்சிடுறாரு, யாரையும் சந்திக்கிறதுல எந்த கோரிக்கையும் இவர் கேட்கறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. 4வது என்ன சொன்னாங்கன்னா, அது குற்றச்சாட்டெல்லாம் அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு குறை என்னன்னா, இவர் அடிக்கடி என்ன செய்யறாரு, மயங்கி கீழே விழுந்துடுறாரு. என்ன காரணம்னு தெரியல, அடிக்கடி மயங்கி விழுகிறாரு அப்படின்னு இந்த மாதிரி 4 குற்றச்சாட்டுகளை வச்சோடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டாங்க, மனசுக்குள்ளே அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சுக்கிட்டாங்க. உண்மையில சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை பத்தி நமக்கு தெரியும். அவர் எவ்வளவு பற்றற்றவர், தக்குவா உள்ளவர், எவ்வளவு நேர்மையா நடந்து கொள்ளக்கூடியவர். கண்டிப்பா அவர்கிட்ட என்ன இருக்காது, குறை இருக்காது. அல்லாஹ் அவரை குறையிலிருந்து என்ன செய்ய, நீ பாதுகாத்திட்டு அப்புறப்படுத்தி வை அப்படின்னு அந்த இடத்துல துவா செஞ்சுக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்க அந்த தோழரின் மீது. இருப்பினும் மக்கள் குற்றச்சாட்டு வச்சோன்னு அதை விசாரிக்காம இருக்க முடியுமா? அவர் மேல உள்ள நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் குற்றச்சாட்டா கொண்டு வந்துட்டா அதை என்ன செய்யணும், விசாரிச்சுதான் ஆகணும் என்ற அடிப்படையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, அத்தனை குற்றச்சாட்டுக்கும் நீங்க பதில் சொல்லுங்க, காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்றாங்க. முதல் குற்றச்சாட்டு என்ன சொல்லுங்க? முதல் குற்றச்சாட்டாதான் சொன்ன, அம்மா இரவில் இவர் மக்களை முழுமையாக சந்திப்பதே இல்லை அப்படின்னு மக்கள் சொல்றாங்களே, அது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் உமர் அவர்களே, பகல் நேரங்களை நான் எனது குடிமக்களுக்காக வழங்குகிறேன், இரவு நேரங்களை எனது எஜமானன் ஆகிய அல்லாஹ்வுக்காக நான் வழங்குகிறேன். இரவு முழுவதையும் நான் ரப்பிடத்திலே பேசுவதற்காகவும் அவனை தொழுவதற்காகவும் அவனை திக்ரு செய்வதற்காகவும் நான் ஒதுக்கி விடுகிறேன். அதனால் அந்த நேரங்களை அவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிற பதில என்ன செய்றாங்க, சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி அப்படின்னு. 2வது குற்றச்சாட்டு என்னது,
காலையில அவர் தாமதமா வர்றாரு, சீக்கிரமே வர்றது இல்லைன்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, அமீருல் மோமினின் அவர்களே, நான் இந்த ஹிம்ஸுடைய அதிகாரியா பெரிய பொறுப்புல இருக்கிறேன். ஆனா என் வீட்டுல அடிமை கிடையாது, என் வீட்டுல பணியாளர்கள் கிடையாது, என் வீட்டுல உள்ள எல்லா வேலைகளையும் நானும் என் மனைவியும் தான் சேர்ந்து செய்யணும். அதனால வீட்டு வேலைகளில் என் மனைவிக்கு நான் அந்த காலை நேரங்களில் உதவியாக இருந்து எல்லா வீட்டு வேலையும் முடிச்சுட்டு அலுவலகத்துக்கு வர்றதுக்கு இவ்வளவு தாமதம் ஆயிடுது அப்படிங்கிற இரண்டாவது பதில சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதையும் உமரது நண்பர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சரிதான், வேலையாள் இல்லை, அடிமையும் இல்லை, அப்ப வீட்டு வேலைகளை மனைவி மட்டும் தனியா பார்க்க முடியாது, அதுல அவங்க ஹெல்ப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இருந்திருக்கிறாங்க. அதுதானே நபி வழியும் கூட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வேலைகளில் தன் மனைவிக்கு என்ன செய்வாங்க, துணை போவார்கள், அவங்களது சிரமங்களை குறைப்பதற்காக. ஆனா பாங்கு சொல்லியாச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க, எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு அவர்கள் பள்ளிவாசலை நோக்கி விரைந்து விடுவார்கள் என்று புகாரி ஹதீஸ்ல என்ன செய்யறோம், பார்க்கிறோம். மனைவியோடு எதுலெல்லாம் நாம ஹெல்ப்பா இருக்கணும், அவர்களுடைய அந்த சுக துக்கங்களில் எதுலெல்லாம் நாம ஹெல்ப்பா இருக்கணும் அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அவர் என்ன செஞ்சிருக்காரு, செய்திருக்கிறார். அடுத்து மூணாவது குற்றச்சாட்டு என்னது, மாசத்துல ஒரு நாள் முழுசா பார்க்கறது இல்ல, அது ஏன் அப்படின்னு மக்கள் சொல்றாங்களே, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அமீருல் மோமினின் அவர்களே, என்கிட்ட இருப்பதோ ஒரு ஆடை தான், என்னிடத்துல மாற்று ஆடை கிடையாது. அந்த ஆடையை துவைத்து காய வைத்து மீண்டும் மக்களிடத்திலே நான் வருவதற்கு ஒரு நாள் முழுமையாக ஆகிவிடுகிறது. எனவேதான் மாதத்துல ஒரு நாள் என்ன அவர்கள் பார்க்க முடிவதில்லை அப்படின்னு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னோன்ன அதையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய குறை இல்லை, அப்படித்தானே. அடுத்து நான்காவது குற்றச்சாட்டு, அதாவது குற்றச்சாட்டு இல்ல, குறை. மக்கள் அடிக்கடி நீ மயங்கி விழுவதாக சொல்கிறார்களே, அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க, அமீருல் மோமினின் அவர்களே, குபைப் கொல்லப்பட்ட அந்த காட்சி இன்னும் என் கண்களிலிருந்து நினைவுகளிலிருந்து மறக்கவில்லை. அவ்வப்போது குபைபுக்கு நடந்த அந்த நிகழ்வை நான் நினைக்கும் போது எனக்கு மயக்கம் அதிகமாக நான் என்ன செஞ்சிடறேன், கீழே விழுந்துடுறேன். மீளவே முடியாத ஒரு பெரும் காயத்தை தனது உள்ளத்திலே அவர் ஏற்படுத்தி போய்விட்டார் அப்படிங்கிறத சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மயக்கத்துக்கான காரணத்தை என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதையும் ஏற்றுக்கொண்டு கடைசியா அவருக்கு துஆ செய்து அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹில்லதீ லம் யுஹய்யிப் வன்னி பிஹி, இவரை பற்றிய எனது எண்ணத்தை அல்லாஹ் வீணடிக்காமல் இருந்தானே, அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். ஆரம்பத்தில் அதான சொன்னாங்க, இவர்கிட்ட எந்த குறையும் இருக்காது, இவர்கிட்ட எந்த தப்பும் இருக்காது, மக்கள் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத விளங்கி இருந்தாலும் நம்ம கேட்போம்னு சொன்னாங்களா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி கேட்டாங்க, எல்லா விளக்கமும் சரி, இதுல எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பாராட்டி மீண்டும் அந்த பொறுப்புல அவங்கள உறுதியா இருக்க வைத்தார்கள் அப்படிங்கிறத சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் என்ன செய்யறோம், நாம பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர், அரசியல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் எவ்வளவு மிடுக்காக ஆடம்பரமாக எவ்வளவு வாழ்க்கை வசதிகளோட வாழ்வார் என்பது நாம் இன்று கற்பனை செய்யலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா அதெல்லாம் இல்லாம சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, இதுல நாம புரிய வேண்டிய பெரிய பாடம் என்னன்னா,
நாமளும் துனியாவை எடுக்கிறதுல தப்பில்லை, துனியாவை அனுபவிக்கிறதுல தப்பில்லை. அல்லாஹ் அதை அனுமதித்திருக்கிறான். ஆனால் நாம எதுல உறுதியை காட்டணும் அப்படின்னா, துனியாவை அனுபவிக்கும் போது அந்த வசதி வாய்ப்புகள் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் நம்மளை தடுத்துடக்கூடாது. இதுல அந்த உறுதியை நம்ம காட்டணும். அதுதான் இந்த வாழ்வு நமக்கு உணர்த்துற பெரிய பாடம். அல்லாஹ் திருமறை திருக்குறான்ல என்ன சொல்றான்? போருக்காக பின்தங்கிய முனாஃபிக்குகள் என்ன சொல்லுவாங்க? திருக்குறான்ல பதிவு செய்யலாம், ஷகலத்னா அம்வாலுனா வ அஹ்லுனா, எங்களுடைய பொருளாதாரமும் எங்களுடைய குடும்பமும் தான் எங்களை போருக்கு வராமல் பின்தங்க செய்து விட்டது, திசை திருப்பி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த ரெண்டு பேக்ரவுண்டையும் என்ன செய்வாங்க? அவங்க யோசிப்பாங்க. அப்படிங்கறத அல்லாஹ் திருமறை திருக்குறான்ல சொல்றான். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, நல்ல மூமின்களுடைய நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லும் போது சொல்லி காட்டுகிறான். ரிஜாலுன் லா துல்ஹீஹும் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து அவர்களது வியாபாரம் திசை திருப்பாது, அவர்களுடைய அந்த வாழ்க்கை வசதிகளும் திசை திருப்பாது, அல்லாஹ்வுடைய தொழுகையை நிலைநிறுத்தவும் அவர்களை திசை திருப்பாது, அல்லாஹ்வுடைய பாதையில ஜக்காத்து கொடுப்பதிலிருந்தும் திசை திருப்பாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்காட்டு. இந்த மக்களாக தான் இருக்கணும். அது போக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதக்கூடிய அத்தியாயமான சூரத்துல் முனாஃபிகூன்ல என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தடுத்து விட வேண்டாம். ஆனா இன்னைக்கு அதுதான் தடுக்குது. இந்த பொருளாதாரமும் வாழ்க்கை வசதிகளும் தான் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தடுக்குது, திசை திருப்புது. அதுல போய் நாம உழன்று அதோடு பிணைந்து நாம் வாழும் பொழுது இறைவனை குறைவாகவே நாம் என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். ரப்புக்கு குறைவாகவே நாம் நன்றி செலுத்துகிறோம். அப்போ இந்த மாதிரி விஷயத்துல நாம என்ன செய்யணும்? அந்த உறுதியை காட்டணும். அல்லாஹ் நமக்கு உலகத்தை கொட்டி கொடுத்திருக்கான், உலகத்தை நிறைய கொடுத்திருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நான் அதிகமாக அஞ்சுகிறேன் என்று சொன்னார்களோ அந்த உலக வாழ்க்கை வசதிகளை அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறான். அந்த உலகத்தை அனுபவிக்கிற விஷயத்துல அல்லாஹ்வும் ரசூலும் என்ன வரம்புகளை ஏற்படுத்தினார்களோ அந்த வரம்புகளோடு இருந்து இந்த உலகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விட மறுமையை அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும். குல் அவுனப்பிஉக்கும் பிகைரின் மின் தாலிக்கும், நபியே நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்தை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். யார் இறைவனை பயந்து அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சதா ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதிகள் உண்டு. காலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வஅஸ்வாஜும் முத்தஹரா வரித்வானும் மினல்லாஹி அக்பர், அங்கே அவர்களுக்கு தூய துணைவிகள் உண்டு, தூய மனைவிமார்கள் உண்டு. அது மட்டுமல்ல, எல்லா இன்பங்களிலும் மிகப்பெரிய இன்பமான அல்லாஹ்வுடைய ரித்வான், பொருத்தம் அவர்களுக்கு உண்டு. இதுதான் சிறந்தது என்று நபியே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. இதுக்காக நான் இதை இழந்து விட வேண்டாம், துனியாவிற்காக இந்த சிறப்பானதை இழந்துட வேணாம் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குறானிலே நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட நல்ல பாடங்களையும் படிப்பினையையும் இந்த நபித்தோழருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றான். ஆகவே அந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும்
அல்லாஹ்வுடைய அருளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.